மங்களம் சேர் காஞ்சி நகர் மண்ணு காமாட்சி மிசை துங்கமுள நற்பதிகம் சொல்லவே திங்கட் புயமருவும் பணி அணியும் பரமன் உள்ளந்தனில் மகிழும் கயமுகன் ஐங்கரன் இருத்தாள் காப்பு. அட மாயை அகற்றி ஞானம் அருளும் காஞ்சி காமாட்சி அம்மனின் காமாட்சி அம்மன் விருத்தம். காய் என்றால் விருப்பம் என்று பொருள். மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்று பெயர். காமாட்சியை தாயாகவும் நம்மை சேயாகவும் கருதி பாடப்பட்ட விருத்தம்தான் காமாட்சி அம்மன் விருத்தம். மொத்தம் 11 பதிகங்கள். ஒவ்வொரு பதிகத்தின் முடிவிலும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே என்று கூறி நிறைவடைகிறது காமாட்சி அம்மன் விருத்தம். காமாட்சி அம்மன் விரதம் இருக்கிறவங்க இந்த விருத்தத்தை தவறாம பாராயணம் செய்யறாங்க. தினமும் படித்தால் குடும்பத்தில் எல்லா வளமும் சேரும் என்பது நம்பிக்கை. இந்த விருத்தம் ஆழ்ந்த பக்தியோட வெளிப்பாடு. எப்படி நம்ம ஒரு தாய்கிட்ட உரிமை, கோபம், பயம் இதெல்லாம் வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரி வெளிப்படுத்தி கடைசியா பக்தியில சரணாகதி அடைகிறது தான் இந்த பாடல். காஞ்சி காமாட்சி அம்மனின் கோவில் ஒரு புகழ்பெற்ற சக்தி ஸ்தலம். 51 சக்தி பீடங்கள்ல அம்மன் நாவி விழுந்த இடமா இது கருதப்படுது. இங்க காமாட்சி அம்மன் ஸ்ரீ சக்கர வடிவில் காட்சி தராங்க. இந்த ஸ்ரீ சக்கரம் ஆதிசங்கரர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காஞ்சி காமாட்சி அம்மன் பத்மாசனத்தில் யோக நிலையில் அருள் பாலிக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்க போறது 11வது பதிகம். எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னில் அம்மா, இனியாகிலும் கிருபை வைத்தென்னை ரட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல், முத்திர தரவேணும் என்றுன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே, முன்னும் பின்னும் தோணாத மனிதரை போல நீ விழித்திருக்காதே அம்மா, வெற்றி பெற உன்மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் 11ஐயும் விருப்பமாய் கேட்டு நீ அளித்திடும் செல்வத்தை விமலனார் ஏசப்போரார், அத்தனிட பாகமதை விட்டு வந்தே என் அருங்குறையை தீரும் அம்மா, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே.